பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் நேற்றைய மின் தேவை 21,211 மெகாவாட்டாக இருந்ததாக மின்வாரியம் தகவல் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழகத்தினுடைய மின் தேவை நாள்தோறும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இயல்பை விட வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில மின் தேவையும் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையே காணப்படுகிறது. இந்த சீசன்ல, இந்த கோடைக்கால சீசன்ல 21,000 மெகாவாட்டை மீண்டுமாக மின் தேவை கடந்திருக்கிறது. நேற்றைய மின் தேவை 21,211 மெகாவாட்டாக இருந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய மின் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காற்றாலை, கேஸ், சோலார் உள்ளிட்ட பல்வேறு வகைகளை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தினுடைய நேற்றைய மின் உற்பத்தி 6,915 மெகாவாட்டாக இருந்திருக்கிறது. நேற்றைய மின் நுகர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 462.76 மில்லியன் யூனிட்டுகள் நேற்றைக்கு மின் நுகர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில மற்ற மின்சாரம், அதாவது கூடங்குளம் உள்ளிட்ட மத்திய தொகுப்பிலிருந்து 3,000 மெகாவாட் தமிழகத்திற்கு வழங்கப்படுகிறது. கூடங்குளத்துல இந்த 2 யூனிட்டுகள் மூலமாக 562 மெகாவாட் தலா 562 மெகாவாட் வழங்கப்படுகிறது. இதுபோல நெய்வேலி உள்ளிட்ட இடங்களிலிருந்து மின்சாரம் தமிழகத்திற்கு வழங்கப்படக்கூடிய நிலையில 10,000 மெகாவாட் கூடுதலாக தமிழகம் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்தே பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. மின் நுகர்வு தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் பட்சத்தில் மின் நுகர்வு மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.